ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: நாளைக்கு 1 கப் பிரியாணி 1 கிலோ பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். ஊற வைக்காம தான் நான் பண்ண போகிறேன். அரிசி எந்த கண்டிஷனில் நம்ம வடிக்கணும் அது எல்லாமே சொல்லியிருக்கேன். நம்ம அரிசி அடுப்பில் தண்ணியில் போடும்போது எந்த அளவுக்கு இருக்குதோ அதே மாதிரி அது டபுள் ஆகும். அந்த அளவையும் நான் காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. மல்லி இலை, புதினா இலை எல்லாத்தையும் கழுவி ரெடியாக வச்சுக்கோங்க. நான் 1 லிட்டர் தண்ணி பாட்டில் இதுக்கு 4 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியில் நமக்கு தேவையான மசாலா வகைகள், கறி மசாலா அந்த இது போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ ஊற்றிக்கோங்க. மூடி வச்சுருங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் போட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் அரிசி இந்த அளவு இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுதான் நம்ம போடுறப்ப அளவு. பிரியாணிக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் நெய் சேர்க்க போகிறேன். 2 கிராம்பு, 2 ஏலம், அன்னாச்சிப்பூ, பட்டை, வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் லெவலுக்கு வதக்கிக்கோங்க. 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். வத்தல் பொடி இந்த ஸ்டேஜில் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். மஞ்சள் பொடி, இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி இலை, புதினா இலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச தயிரை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா கிளறி விடுங்க. கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த 1 லிட்டர் பாட்டிலுக்கு ஒரு 3/4 பாட்டில் 800 ml கிட்ட வரும். அந்தளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி வச்சு மூடி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கோங்க. இதில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிடுச்சு. அரிசி நான் காட்டினது தான் அளவு. அந்த அளவு வரணும், அப்படியே டபுளாக. அந்த ஸ்டேஜில் அரிசியை வடிகட்டிடலாம். நம்ம வடித்து வச்சுருக்க அரிசியை 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு பிறகு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல சமமாக இந்த மாதிரி லேசாக கிளறி விட்டுக்கோங்க. அதில் நிற்கிற தண்ணியும் அரிசியும் சம அளவாக ஆயிடணும். தண்ணி ஒரு வேளை காணாதுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. அரிசி உடையாமல் மெல்ல பார்த்து செய்யணும். தண்ணி சமமாக இருக்குது இதில், அதனால் நம்ம சேர்க்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். போதுமான அளவு
2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சதுக்கு அப்புறமா 20 நிமிஷம் லோவில் வச்சுட்டு 20 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம்லேருந்து ஒரு அரை மணி நேரம் கூட வேண்டாம், ஒரு 15 நிமிஷம் நீங்கள் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி லேசாக கிளறுங்க. ஒருவேளை உங்களுக்கு நீர் நிற்கிற மாதிரி இருந்தால் கூட 10 நிமிஷம் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க, எல்லாம் நல்லாயிடும். இப்போது சூப்பரான சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சு. ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.